ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எஸ்ஆர்ஹெச் ஃபுட் சேனலின் அன்பான வணக்கம். ஃப்ரெண்ட்ஸ், இங்கே பாருங்கள் புளியோதரை தான் ரெடி பண்ணியிருக்கேன். வாங்க ஃப்ரெண்ட்ஸ், வீடியோக்குள்ளே போகலாம். ஃப்ரெண்ட்ஸ், இங்கே பாருங்கள் புளியோதரை தான் ரெடி பண்ணியிருக்கேன். ரொம்பவே நல்லாயிருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். நம்ம லஞ்ச் பாக்ஸுக்கு ரெடி பண்ணி கொடுக்கலாம். பாருங்கள், புளியோதரை ரொம்ப சூப்பராக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். சாப்பிட்றதுக்கு இந்த வேர்க்கடலையோடு எடுத்து சாப்பிட்றதுக்கு ரொம்ப நல்லாயிருக்கும். சாதம் எப்படி இருக்கும் பார்த்தீங்களா? உதிரியாக இருக்கப்படுது. லஞ்ச் பாக்ஸுக்கும் நம்ம ரெடி பண்ணி கொடுக்கலாம், பூஜைக்கும் ரெடி பண்ணிக்கலாம். 1 kg ரைஸுக்கு இந்த பொடி நான் ரெடி பண்ணியிருக்கேன். இந்த பாருங்கள், சீக்கிரமாக நம்ம ரெடி பண்ணிடலாம். இங்கே பாருங்கள், நல்லா ஒரு பெரிய சைஸ் எலுமிச்சம்பழம் அளவுக்கு புளி எடுத்து நல்லா சுடு தண்ணியில் சேர்த்துருக்கேன். கல் உப்பும் இதிலே சேர்த்துட்டோம் ஃப்ரெண்ட்ஸ். நல்லா இது கெட்டியாக கரைச்சிடலாம், ரொம்ப தண்ணியாக இருக்கக்கூடாது, நல்லா திக்காக கரைச்சிக்கும். இங்கே பாருங்கள், 4 டீஸ்பூன் எண்ணெய் விட்டுருக்கேன். 3/4 டீஸ்பூன் கடுகு உளுத்தம் பருப்பு, ஒரு கைப்பிடி வேர்க்கடலை, 2 டீஸ்பூன் கடலைப்பருப்பு. இது பாருங்கள், நல்லா பொரிய ஆரம்பிச்சிட்டு 2 வரமிளகாய், கொஞ்சம் கருவேப்பிலை. பெருங்காயப்பொடி நல்லா 1 டீஸ்பூன் வர மாதிரி. சின்ன டீஸ்பூனால் இது நல்லா கலந்து விடுங்க. இப்போ நல்லா சிவந்து வதங்கிருக்கு. மஞ்சப்பொடி 1/2 டீஸ்பூன். இப்போ நம்ம புளி கரைசல் நல்லா ஃபில்ட்ரு பண்ணி வச்சுருக்கோம், அப்படியே சேர்த்துருங்க. நல்லா கொதிச்சு வரட்டும். அப்படியே மூடி வைங்க ஃப்ரெண்ட்ஸ். இங்கே பாருங்கள், இப்படி வேர்க்கடலை, உளுத்தம் பருப்பு 4 டீஸ்பூன், 2 டீஸ்பூன் கடலைப்பருப்பு. இது பாருங்கள், காஞ்ச மிளகாய் 4, கொத்தமல்லி 2 டீஸ்பூன். நல்லா வறுத்துடலாம் ஃப்ரெண்ட்ஸ். இங்கே பாருங்கள், கொஞ்சமாக கருவேப்பிலை. இங்கே பாருங்கள், 4 இலை மட்டும் போடுங்க, அதிகமாக வேண்டாம், அவ்வளோதான். ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிடுங்க. இந்த சூட்லேயே ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிடுங்க. இப்போது ஒரு நல்லெண்ணெய் விட்டுடலாம் ஃப்ரெண்ட்ஸ். இங்கே பாருங்கள், ஒரு குழம்பு கரண்டி அளவுக்கு நல்லெண்ணெய் விட்டுடுங்க. எண்ணெய் விட்டால் நல்லாயிருக்கும். அவ்வளோதான், சாதத்தில் கலந்து விட்டுடலாம் ஃப்ரெண்ட்ஸ். இங்கே பாருங்கள், ஒயிட் ரைஸு, வடித்த சாதம், நல்ல நெத்து பதமாக. இங்கே பாருங்கள், இது மாதிரி இருக்கணும். ஆற வச்சுருக்கேன் பாருங்கள். இங்கே பாருங்கள், ஜாரில் சேர்த்துட்டேன், அரைச்சிடலாம். இங்கே பாருங்கள், இந்த அளவுக்கு. இங்கே பாருங்கள், இந்த அளவுக்கு குறைப்பாக அரைச்சா போதும். இங்கே பாருங்கள், நம்ம வறுத்துருக்க பொடியை அப்படி இதில் சேர்த்துட்டு கலந்து விட்டு சாதத்தையும் அப்படி இதில் கொட்டி கிண்டிடலாம். இங்கே பாருங்கள், வடித்த சாதம் இருக்குது, அதுவும் இது கூட சேர்த்து நல்லா கலந்து விட்டுடலாம். ஃப்ரெண்ட்ஸ், இங்கே பாருங்கள், புளியோதரை ரெடி ஆகிடுது. சீக்கிரமாக செஞ்சிடலாம் ஃப்ரெண்ட்ஸ், ரொம்ப கஷ்டப்பட வேண்டாம். இங்கே பாருங்கள், உதிரியாக சூப்பராக இருக்கும். லஞ்ச் பாக்ஸுக்கு ரெடி பண்ணுறதுக்கு, இப்போ கிருஷ்ண ஜெயந்தி கூட பூஜைக்கும் ரெடி பண்ணலாம் புளியோதரை. இங்கே பாருங்கள், வாங்க ஃப்ரெண்ட்ஸ், சாப்பிட போகலாம். ஃப்ரெண்ட்ஸ், இங்கே பாருங்கள், சூப்பரான புளியோதரை தான் ரெடி பண்ணியிருக்கேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், அடுத்த பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.